ஹாய் சண்டே காலையில் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு 11:30 மணிக்கு மேலே மதியம் சாப்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு தேவையானதை அரைச்சி வச்சுருவேன். ஏன்னா காலையில் அர்ஜென்ட்டாக பண்ண முடியாதுன்னு. இந்த வீடியோலாம் என்னைக்கு பார்த்தனோ அதுலேருந்து பயம் வந்துருச்சு. நான் ஸ்டோர் பண்ணுறதே இல்லை. வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சிட்டு சிக்கன் எல்லாம் மஞ்சளில் குளிப்பாட்டி எடுத்தாச்சு. சூப்பராக கழுவியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு ஊற வச்சுட்டேன். ஏன்னா இந்த கேஎஃப்சி சிக்கன் இந்த ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்களா கேஎஃப்சி சிக்கன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால நான் கொஞ்சமாக தான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் மாதிரி ஒரு 1/2 கிலோ இருக்கும். அதை மட்டும்தான் எடுத்து வச்சேன். ஏன்னா நல்லா வந்துச்சுன்னா பாராட்டுவோம். அந்த ஒரு நாள் பாராட்டுவாங்க. நல்லா மட்டும் வரலன்னா ஒரு மாதத்துக்கு இந்த சிக்கன் வாங்கும் போதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதுக்கு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட முன்னாடியே அதை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் சிக்கன் கிரேவி, தேங்காய் பால் சாதம். ஏன்னா ஒரு 2-3 வாரமாக என்னாச்சுன்னா தைப்பூசம், இடையில நாங்கள் வெளியே போயிட்டோம். போன வாரம் சிவராத்திரி அப்படிங்கிறதால எதுவுமே நான்வெஜ்ஜு வீட்டில் பெருசாக செய்யலை. வெளியே கொஞ்சம் சாப்பிட்டோம். அதனால் இன்றைக்கி நல்ல தேங்காய் பால் சாதம், நல்லா ஜூஸியாக தேங்காய் பால் சாதம், மஞ்சள்லாம் போடல, வெள்ளை கலரில் செஞ்சேன். ஏன்னா சிக்கன் கிரேவி கூட சாப்பிட்றதால நல்லா சூப்பராக சிக்கன் கிரேவி. இந்த பக்கம் கேஎஃப்சி சிக்கன் நான் வேறு எப்படி வருமோ சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு எப்படி சாஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த சிக்கன் கிரேவி எப்படின்னா அந்த வீடியோ இந்த வீடியோன்னு பார்த்தா அரைச்சி வச்சு நல்லாவே வராது. அதனால சந்தோஷ் எப்படி சொல்லுவாங்க அதே மாதிரியே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருந்தது. இது ஒன்று பொரிக்கிறதுக்குள்ளேயும் ரெடியா கேஎஃப்சி சிக்கன் ரெடியான்னு கேட்டுகிட்டே இருந்தது. சாப்பிட்டுச்சு. இந்த இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் திறந்தாலே இந்த ரோஸ் மில்க்ன்றதால இன்றைக்கி ரோஸ் மில்க் செஞ்சுட்டேன். பாய்.